இந்த வீடியோல காட்டப்படுற மாதிரி தான் இங்க யாரும் பெரியவங்க இல்ல. ஒருத்தனை விட இன்னொருத்தன் பெரியவனா இருந்துட்டு தான் இருப்பான். ஆனா கடவுளை விட பெரியவன் யாரும் இல்ல. வாழ்க்கையில நீங்க ஒருத்தரை அழிக்கணும்னு நினைச்சு ஒரு அடி எடுத்து வச்சா உங்களை அழிக்க இன்னொருத்தன் கண்டிப்பா வருவான். அதுதான் இயற்கையோட நீதி. கடவுள் மேல பயம் இல்லாம மத்தவங்களை காயப்படுத்திட்டு இஷ்டத்துக்கு வாழ்றவங்களுக்கு காலம் ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லும். கடவுளே நேர்ல வந்து நமக்கான தண்டனையை கொடுப்பாரு. அதனால யாரையும் தாழ்வா நினைக்காம அன்போடு வாழ பழகுவோம். என்னை ஏளனமா பார்த்தவங்களுக்கு ஒரு செய்தி. என் கதவு மூடி இருக்குன்னு சந்தோஷப்படாதீங்க. நான் கதவை திறக்கும்போது நீங்க எல்லாரும் எழுந்து நிக்க வேண்டியிருக்கும். இது ஆணவம் இல்ல, இது என் உழைப்பு. திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அடக்கத்துடன் இருங்கள். புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது. நன்றியுடன் இருங்கள். அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொண்டது. எச்சரிக்கையுடன் இருங்கள். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனையும் செயல்களும் பிறருக்கு நன்மைகளை மட்டும் செய்யுமானால் எந்த கடவுளையும் தேடி நாம் போக வேண்டாம். நம்மை நாடி கடவுளே வருவார். விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. சிரிச்சுக்கிட்டே கடந்து போறதுல தான் ஒவ்வொருத்தருடைய சாமர்த்தியமும் இருக்கு. பிரச்சனைகளையே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருந்தா நம்ம சாதிக்க முடியாது, தீர்வு காண முடியாது. நல்ல முறையில எதிர்கொள்ள பழகிட்டோம்னா ஒரு புது தன்னம்பிக்கை வரும். நல்ல வழியில தீர்வு காணக்கூடிய முயற்சி மட்டும்தான் நம்ம மனசுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். தவறான வழிகளை தேர்ந்தெடுத்தோம்னா வாழ்க்கை பூரா தீர்வும் கிடைக்காது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். உண்மையாக இருந்தேன், ஏமாற்றப்பட்டேன். நேர்மையாக இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன். கண்ணியத்தோடு பழகினேன், காயப்படுத்தப்பட்டேன். நியாயம் பேசினேன், அவமதிக்கப்பட்டேன். உதவி செய்தேன், பழியை ஏற்றுக்கொண்டேன். வார்த்தையால் கொன்றுவிட்ட பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன பயன்? வலிகள் குறைய போவதும் இல்லை. பேசிய வார்த்தைகள் மனதில் அழிய போவதும் இல்லை. எவ்வளவு நெருக்கமான உறவாயினும் நம்மை அலட்சியப்படுத்தும் போது ஒதுங்கி போவதில் தப்பில்லை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம்.